நமச்சிவாயம் வாழ்க, நான்தாள் வாழ்க, என்னை பாக்கு பைரவ பைரிகளை வாழ்க. இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். தினம் ஒரு விருட்சகம் சொல்கிறோம், தினம் ஒரு மருத்துவ குணம் சொல்கிறோம். போகரையா வச்சு பார்த்திங்கன்னா தினம் ஒரு வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கு தினமும் ஒரு விஷயம் சொல்கிறோன்னோம். அதாவது வயசானவங்க தான் ரொம்ப பொக்கிஷம். தினம் ஒரு மருத்துவ குறிப்பு. அதாவது அவர் சொன்ன போகரையா சொன்னது பார்த்திங்கன்னா எல்லாமே மூணு பாஷையில் நம்ம சொல்லியிருக்கார். மருந்துக்கு சொல்லியிருக்கார், மருத்துவத்துக்கு இது சாமிக்கு சொல்லியிருக்காரு, மந்திரத்துக்கு சொல்லியிருக்காரு. நம்ம மந்திரம் தான் பயன்படுத்தலாம் தவிர இது பயன்படுத்தலை. நம்ம தேவதாரு கட்டைன்னு கேள்விப்பட்டிருப்போம், தேவதார் மரம் அப்படின்ட்டு. இது தேவதார் மரம் என்ன பண்ணும் அப்படின்னா, தேவதார் மரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் பாதந்தே அதிகமாக கால் பாதந்தே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கி வயசானவங்க ஆணோ பெண்ணோ கால் பாதம், கண்ணுக்கு வெளிச்சம். ஒரு 60 வயசு 70 வயசுக்காரங்களுக்கெல்லாம் கால் பாதம் வேணும், கண் பாதம் வேணும். இது ரெண்டுமே முக்கியம். அந்த முக்கியத்துக்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஹாஸ்பிட்டலாக போய் செலவு பண்ணுறோம், வைக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், செய்கிறோம் அப்படின்னா கூட இந்த கால் பாதத்துக்கும் கை பாதத்துக்கும் தேவதாரன்னு மூலிகை இருக்குது கட்டை. அந்த கட்டையை எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வெந்நீர் மாதிரி நம்ம தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சுண்டை காய்ச்சினோம்னா அந்த இதில் ஒரு சாறு மாதிரி ஒரு தைலம் இறங்கும். ஒரு தைலம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு இது வச்சு ஆவியாக தைலமாக வரும். அந்த தைலத்தெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டு வலிக்கு, இப்போ வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறதே நடக்க முடியாமல் செய்ய முடியாமல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயசானவங்க கஷ்டப்படுறதே பார்த்திங்கன்னா யாருமே இல்லையே, நம்மளை தூக்கிவிட ஆள் இல்லையே, ஒரு கையில் இடிக்க ஆள் இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க வயசானவங்க. வயசானவங்களுக்கெல்லாம் போகரையா பார்த்திங்கன்னா நித்தம் தேகப்படுறதுக்காண்டி ஒரு மூலிகை சொல்லியிருக்கார், தேவதார் கட்டை. இன்றைக்கி தேவதார் கட்டையை பார்த்திங்கன்னா நீங்கள் மந்திரவாதியும் சாமி கும்பிட்றவங்களும் பெரிய பெரிய அர்ச்சர் போட்டிருக்கிறாங்க, எல்லாம் போட்டிருக்கிறாங்க வசதி. ஆனால் தேவதார் கட்டை என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புக்கு தான். அந்த தேவதார் கட்டையை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெந்நீரில் மாதிரி போய்ட்டு காய்ச்சி நல்லா சுண்டை காய்ச்சணும். தண்ணி 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி அந்த கட்டையை போட்டுட்டு நல்லா காய்ச்சினோம்னா அதில் ஒரு லிக்விட் மாதிரி ஒரு ஆயில் மாதிரி இறங்கும். அதில் இருக்க எண்ணெய், அந்த எண்ணெய் சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பார்த்திங்கன்னா அதோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம கலந்துட்டோம்னா, அதோட தேங்காய் எண்ணெயும் கலந்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு லிட்டர் தண்ணியை பார்த்திங்கன்னா ஒரு 1/4 லிட்டர் தண்ணி வர வரைக்கும் கொதிக்க விட்டு அந்த இதை அப்படியே வடிகட்டாமல் வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா 1 மணி நேரம் நல்லா எரிக்கணும். எரித்து அந்த தண்ணியெலாம் இறங்கி அந்த கஷாயெல்லாம் இறங்கி அந்த எப்படி சொல்லுவோம், அந்த உடைய ஆயிலெலாம் அதுக்குள்ளேயே இருக்கும். அந்த ஆயிலை எடுத்து பார்த்திங்கன்னா வயதானவங்கள், முட்டு வலி இருக்கவங்க, நடக்க முடியாத இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆயில் தடவுறாங்க, அந்த எண்ணெயை தடவி விடுறாங்க, கால் இது பண்ணுறாங்கன்னா முடக்கவாதத்தை சரி பண்ணும். இன்றைக்கி பெரியவங்களை நம்ம ஐயோ பாவன்னு பார்க்க முடியாது, தொட முடியாது, வைக்க முடியாது. இந்த தேவதார் கட்டை, இந்த தேவதார் ஆயில், இந்த இதெல்லாம் கொடுங்க. அவங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு வேறு, நம்ம சாமிக்கு போய் ஏதாவது பண்ணுறோம், வைக்கிறோம், போய் தேங்காய் உடைக்கிறோம், பற்றி சூடு எல்லாமே கொடுத்துட்டோம்னா இந்த வயசானவங்கள தேர்ந்தெடுங்க. நம்ம சொந்த பந்தம் சரி, அடுத்தவங்களும் சரி, இந்த வயசானவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு செய்கிற பணிவிடை பண்ணுறது பெரிய பணிவிடை. அடியாருக்கு செய்கிற பணிவிடை மிகப்பெரிய பணிவிடை. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேவதாரை பற்றி பேசுகிறோம். தேவதார் கட்டை வேணுன்றவங்க, தேவதார் மூலிகை வேணுன்றவங்க சொல்லுங்கள், நாங்கள் தரோம். இல்லை தேவதார் தைலமே வேணும், எங்களால் இது பண்ண முடியலன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம். வயசானவங்க ரொம்ப ரொம்ப பொக்கிஷம். வயசானவங்களை பாதுகாக்கணும். நித்தம் ஒரு மருத்துவம் சொல்கிறோம். அதாவது செலவில்லாத மருத்துவம். நீங்கள் லட்சக்கணக்கெலாம் செலவு பண்ண வேண்டியதில்லை. நீங்களாக உங்கள் கை கொண்டு பரிகாரம் உங்கள் கை கொண்டு பாருங்கள். வயதான பெண்மணிலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முடக்கவாதத்தில் கஷ்டப்படுறாங்க. அதுமாதிரி வயசானவங்களாம் இது ரொம்ப இது பண்ணுறாங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்காங்க. அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்க பூர்த்தி பண்ணிக்கிறணும். அதுக்கு முடிஞ்சது தேவதார் தைலம் இருக்குது, தேவதார் தைலத்தை கொடுங்க. அது நல்லா பொக்கிஷமாக இருக்கும். அவங்க இன்றைக்கி உடல் இருக்க வரைக்கும் ஆயில் பலம் இருக்கிறத காட்டிக்கு உடல் பலம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு சஞ்சீவியாக அவங்க மாறுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தேவதார் மரத்தில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. பேரே தேவதாருன்னு சொல்கிறோம்ல. இன்றைக்கி இந்து உலகத்தை சொல்கிறோம். தேவருக்கெலாம் வைத்தியம் பார்க்குற ஒரு அரசன் வந்திங்கன்னா சந்தனக்கட்டை, கருங்காலி கட்டை அப்படிலாம் சொல்கிறோம்ல. இது மக்களுக்காண்டி இருக்கிற மரம், தேவதார் மரம். அதை பயன்படுத்துங்க, எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். நம்ம சிவாயம் வாழ்க, நான் வாழ்க. சிவாயம்.